எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 அதில் இருக்கிற ஒரு டாப்பிக்கை பார்த்துடலாம். உவமை தொடரின் பொருள் அறிக. ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு 7-8 கொஸ்டின் இருக்குது. அதை நம்ம அழகாக பார்த்துடலாம். உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல, அதாவது இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை குறிக்குது. உள்ளங்கையில் வெள்ளிக்கனி போல, அதாவது கையில் நெல்லிக்காய் வச்சா ஸோ அது வந்து வெளிப்படையானது. அதனால் உள்ளங்கனி நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மையை குறிக்குது. மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாக, மடை திறந்த வெள்ளம்னா ஒரு பெருக்கெடுத்து ஓடும்ல, அதனால் தடையின்றி மிகுதியாக. காக்கை உட்கார பணம்பூ விழுந்தது போல். காக்கை அது ஒரு தற்செயல் நிகழ்ச்சி, எங்கேயோ போய் உட்கார்றத ஏதோ விழுதாதுன்ற மாதிரி. காக்கை உட்கார பணம் விழுந்தது போல். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது. இது வந்து எதிர்பாராமல் நினைக்கிறது. சில பேர் இதுவும் தற்செயல் நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கலாம். அதாவது கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது ஒரு தற்செயல் நிகழ்ச்சி தானே, அப்படி கிடையாது. கிணறு வெட்ட பூதம் கிளம்பின்றது ஒரு எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல், இது சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும், எளிதில் மனதில் பதிகிறது தான். விரலுக்கு இறைத்த நீர் போல், அது வந்து ஒரு பயனற்ற செயல். விரல் மீன்ஸ் அது ஒரு எதுக்குமே புண்ணியம் இல்லாத ஒரு நிழலை தான் விரலுக்கு இறைத்தன்னு சொல்லுவாங்க. அந்த விரலுக்கு இறைத்த நீர் போலனா அது ஒரு பயனற்ற செயல். எதுக்கு இறைக்கிறனே தெரியாமல் நம்ம தண்ணி அரைச்சி வீணாக்குற மாதிரி தான். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினால் போல ஒற்றுமையின்மை. அதாவது ஒரு நெல்லிக்காய் மூட்டையை நம்ம கீழே கொட்டினா நெல்லிக்காய் அங்கங்கே பிரிச்சுட்டு ஓடும். அதான் அவங்க அழகாக ஒற்றுமையின்மைன்னு கொடுத்துருக்காங்க. குன்றின் மேலிட்ட விளக்கை போல புகழ். குன்றின மலை, அந்த மலைத்தின் மேலிட்ட விளக்கு, அது ஒரு புகழ், உச்சியை புகழை குறிக்கும். வேலியே பயிரை மேய்ந்தது, அதாவது கடமை தவறுதல் துரோகம். வேலினா அது ஒரு நம்ம ஒரு பாதுகாப்பாக உணர்வோம். அதை வேலியே பயிரை மேய்ஞ்சுன்னா ஒரு பாதுகாப்பு இன்மை, கடமை தவறுதல் அதெல்லாம் குறிக்கும். பழம் நழுவி பாலில் விழுவது போல இன்பம் மிகுதியே. ஒரு பழம் நழுவி அழகாக பாலில் விழுதுன்னா ஒரு சந்தோஷமான செயல் தான். நம்ம எதையே எதிர்பார்த்தோமோ நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்ற மாதிரி. உடலும் உயிரும் போல ஒரு ஒற்றுமை தான். உடலும் உயிரும் ஒன்றிருக்கிறதுனால அது ஒரு ஒற்றுமையை குறிக்குது. கிணற்று தவளை போல வெளியுலகம் அறியாமை. ஒரு கிணத்து தவளை கத்திக்கிட்டே இருக்கும், அது வெளி உலகமே என்னமே தெரியாது. கிணறு தான் உலகம்னு நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி கிணற்று தவளை போல் வெளி உலகம் அறியாமை. ஸோ இந்த டாபிக்